ஹலோ கைஸ், நம்ம இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற லாஸ்ட் வீடியோ இதுதான். இதுக்கு மேலே நம்ம சேனலில் வீடியோ வராது. கிரிப்டோ பற்றி கொடுக்குற அப்டேட் எல்லாமே நான் டெலகிராம் சேனல் அப்புறமா முக்கியமாக ட்விட்டர் பேஜில் வந்து கொடுக்கலான்னு இருக்கேன். அதனால் ஃபாலோ பண்ணாதவங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. எதனால் இந்த வீடியோ ரொம்ப முக்கியம்னு சொல்கிறோம் அப்படின்னா, இந்த ஒரு வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தாலே ஒரு புல் ரன் வந்து எப்படி நடக்கும், ஆல்டிகன் சீசன் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் நம்ம பிட்காயின் பற்றி பார்க்கலாம். பிட்காயின் பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்ட் ஆகியாச்சு. நான் எதிர்பார்த்த லிக்விடிட்டி பார்த்தீங்கன்னா இந்த லோ தான் எதிர்பார்த்தேன். கரெக்டாக இந்த லோயை ஸ்வீப் பண்ணிவிட்டு 4 hour டைம் ஃப்ரேமில் அப் ட்ரெண்ட் ஆகி மார்க்கெட் வந்து மேலே போக ஸ்டார்ட் ஆகியாச்சு. பிட்காயின் அப் ட்ரெண்ட் ஆன உடனே நான் டெலிகிராம் சேனலில் வந்து போட்டுட்டேன், பிட்காயின் அப் ட்ரெண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி. அந்த அப் ட்ரெண்ட் தான் கண்டினியூ ஆகி மேலே போயிட்டுருக்கு. லாஸ்ட்டாக நான் பிட்காயின் டவுன் ட்ரெண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி கரெக்டாக $70,000 இருக்கும்போது வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன். இந்த இடத்துல இருந்து பிட்காயின் வந்து டம்ப் ஆக போகுது அப்படின்னு சொல்லி வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தேன். நான் அதையும் டெலிகிராம் சேனலில் போட்டிருந்தேன். அந்த டவுனு தான் இவ்வளோ தூரம் டவுன் ஆகியிருக்கு. கீழே $54,000 வரைக்குமே வந்து டவுன் ஆகியிருக்கு. அதுக்கப்புறமா எந்த இடத்துலையுமே நான் சொல்லலை பிட்காயின் அப் ட்ரெண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி. லாஸ்ட்டாக அப் ட்ரெண்ட் ஆன இடம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடம் தான். கரெக்டாக இந்த $54,000 பார்த்தீங்கன்னா ஒரு சிஎஃப்டி ஃபார்ம் ஆகிருந்து. இந்த லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ண அப்புறமா இந்த இடத்துலையே வந்து போட்டுட்டேன், பிட்காயின் அப் ட்ரெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ஹைக்கை மேலே வந்து கேண்டில் க்ளோஸ் வச்சுன்னா பிட்காயின் வந்து அப் ட்ரெண்ட் ஆகும் அப்படின்னு. கரெக்டாக இந்த இடத்துல வந்து கேண்டில் க்ளோஸ் வச்ச உடனே வந்து நான் டெலிகிராம் சேனலில் திரும்பி அப்டேட் பண்ணேன், பிட்காயின் வந்து அப் ட்ரெண்டு மேலே போக போகுது அப்படின்னு சொல்லி. அந்த அப் ட்ரெண்டு தான் வந்து இப்போ நடந்துகிட்ருக்கு. என்னோடய வியூ எப்படி இருக்குன்னா, பிட்காயின் வந்து மேலே போகிறதுக்கு தான் அதிகப்படியான வாய்ப்பு. என்னோடய அடுத்த டார்கெட் பார்த்திங்க அப்படின்னா இந்த $73,800 இந்த ஆல் டைம் ஹை வந்து ஸ்வீப் பண்ணோம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறேன். இது வந்து ஒரு பாட்டமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. இந்த ஏரியாவை இன்வாலிடேட் பண்ணக்கூடாது. பண்ணாத வரைக்கும் பிட்காயின் வந்து மேலே போகிறதுக்கு தான் அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. இந்த புல் ரன்னில் பிட்காயினோட ஹை வந்து எவ்வளோ டாலர் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, இது எந்த மாதத்தில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறத வந்து பார்க்கலாம். இதை ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு நான் வந்து 2 விஷயம் யூஸ் பண்ணியிருக்கேன். எலியேட்டிவ் தியரி யூஸ் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறமா ஹால்விங் அனாலிசிஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த 2யும் யூஸ் பண்ணி தான் பிட்காயினோட ஹை, அதுக்கப்புறமா எந்த மாதத்தில் ஹை ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறத வந்து நான் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கேன். இந்த புல் ரன்னில் பிட்காயினோட ஹை பார்த்தீங்கன்னா $1,27,000 மேலே போகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறேன். நான் $1,27,000 சொல்கிறது வந்து மினிமம் டார்கெட்டு. இதுக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு தான் வந்து அதிகமாக இருக்குது. எந்த மாதம் அப்படின்னா 2025 Q3 Q4 அந்த டைமில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் அந்த டைமில் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன். இப்போ நான் சொல்கிறது எல்லாமே வந்து இதுக்கு முன்னாடி நடந்த ஹிஸ்ட்ரியை வச்சு நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். இந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகம். எல்லோரும் கேட்குற கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஆல்டிகாயின் சீசன் எப்போ ஸ்டார்ட் ஆகும், அடுத்த மாதம் ஸ்டார்ட் ஆகுமா, இல்லை அதுக்கு அடுத்த மாதம் ஸ்டார்ட் ஆகுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு இன்ஸ்டாலில் வந்து மெசேஜ் பண்ணுறீங்க. ஆல்டிகாயின் சீசன் எப்போ ஸ்டார்ட் ஆகுன்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னா 2025 Q2 Q3 அந்த டைமில் வந்து ஆல்டிகாயின் சீசன் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறேன். இதுக்கு என்ன நடக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பிட்காயின் வந்து நல்லா மேலே போகணும். பிட்காயின் நல்லா மேலே போன அப்புறமா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வீல்ஸ் எல்லாருமே வந்து பெரிய ப்ராஃபிட்டில் இருப்பாங்க. பிட்காயின் வந்து இந்த இடத்துல பை பண்ணாலும் சரி, இல்லை கீழே பை பண்ணியிருந்தாலும் சரி, எல்லாருமே வந்து பெரிய ப்ராஃபிட்டில் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பிட்காயினில் ப்ராஃபிட் பார்த்தாச்சு, இந்த ப்ராஃபிட்டை வந்து இனி தெரியும் இதுக்கு மேலே பிட்காயினில் பெரிய ப்ராஃபிட் பார்க்க முடியாது, சரி அடுத்த காயினில் வந்து மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லி இந்த ஆல்ட் காயினில் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்படி ஒவ்வொரு காயினாக வந்து ஸ்ப்ரெட் ஆக ஸ்டார்ட் ஆகும். அந்த டைமில் என்ன ஆகுன்னா, பிட்காயினோட டாமினன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கம்மியாகும். இது லாஸ்ட்டு 2021 நடந்த புல் ரன் பாருங்கள். இந்த டைமில் வந்து பிட்காயினோட டாமினன்ஸ் கம்மியாகும்போது ஆல்ட் காயின் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, பிட்காயினில் இருக்க மணி எல்லாமே வந்து ஆல்ட் காயினில் ஸ்ப்ரெட் ஆகும். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா பிட்காயின் டாமினன்ஸ் வந்து கம்மியாகும். அந்த டைமில் வந்து ஒரு ஆல்டிகாயின் சீசன் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறேன். இது நடக்கிறதுக்கு வந்து 2025 Q2 Q3 அந்த டைம் ஆகும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன். ஆல்டிகாயினில் இப்போ இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஆல்டிகாயினில் இப்போ இன்வெஸ்ட் பண்ணலாம். டிசிஏ பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. டெலிகிராம் சேனலில் நான் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன், உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க, நான் வந்து சண்டே அப்லோட் பண்ணுற வீடியோவில் வந்து சொல்கிறேன் அப்படின்னு. அதில் நிறைய பேர் நிறைய காயின் நேம் சொல்லி கேட்டிருந்தீங்க, இது பை எடுக்கலாமா எப்படின்னலாம். இப்போ நான் பொதுவாக எல்லா காயினுக்குமே சேர்த்து சொல்கிறேன். மோஸ்ட்டாக எல்லா காயினுமே வந்து அப் ட்ரெண்ட் ஆகியாச்சு. ப்ராஜெக்ட் நல்லா இருந்து அப்படின்னா நீங்கள் வந்து டிசிஏ பண்ணுறது வந்து பெஸ்ட்டு. ரொம்ப சில காயினெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மேலே போயாச்சு, அந்த காயினை விட்டுருங்க. மற்றபடி சில நல்ல ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா கீழே கரெக்ஷனுக்கு வந்திருக்கும். இந்த டைமில் வந்து டிசிஏ பண்ணுறது வந்து பெஸ்ட்டு. ஏன்னா மோஸ்ட்டாக எல்லா காயினுமே வந்து அப் ட்ரெண்ட் ஆகியாச்சு. அதனால் டிசிஏ பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து நல்லது. இப்போது
ஆல்ட் காயினோட புல் ரன் டார்கெட் கேட்டிருந்தீங்க. எவ்வளோ டாலர் வரைக்கும் போகும்? நெறைய காயினோட நேம் சொன்னாங்க. முக்கியமா கேடா பத்தி நெறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஃப்ளெக்ஸு, சூஷி, கேஸ்பா இந்த மாரி நெறைய கேட்டிருந்தாங்க. நான் புல் ரன் நடக்கும்போது, ஒரு ஆல்ட் காயின் சீசன் நடக்கும்போது, டவுன் ட்ரெண்ட் கிடைக்கிறத வச்சு, இந்த இடத்துல வந்து நம்ம செல் பண்ணிட்டு வெளில வரது நல்லது அப்படின்னு சொல்லி நான் அந்த டைமில வந்து அப்டேட் பண்றேன். நீங்க டெலகிராம் சேனல்லயும், என்னோட ட்விட்டர் பேஜ்லயும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் அந்த டைமில வந்து அப்டேட் பண்றேன். முக்கியமா கேடா நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. கேடா வந்து இப்ப இருக்க சிட்யூவேஷனுக்கு நான் வந்து மினிமமா 5லேருந்து 8, $10 வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறேன். இப்ப இருக்க சிட்யூவேஷன் வந்து $5 மேல போகும்போதே வந்து டிசிஏ பண்ணி செல் பண்ண பிளான் பண்ணியிருக்கேன். அந்த சிட்யூவேஷனுக்கு ஏத்த மாரி வந்து அந்த டைம நம்ம மாத்திக்கணும். இப்போ அந்த புல் ரன் நடக்கும்போது நான் வந்து தெளிவா இத நான் வந்து சொல்றேன். ஒரு ஆல்ட் கண்டிஷன் நடக்கும்போது எந்த எந்த எங்க நான் செல் பண்றேன் அப்படின்னு சொல்லி நான் அந்த டைம்ல வந்து அப்டேட் பண்றேன் கண்டிப்பா. கியூபிக் காயின் பத்தி கேட்டிருந்தீங்க. கியூபிக் வந்து நான் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். என்னோட போர்ட்ஃபோலியோல வந்து ஒரு 2, 3% வந்து கியூபிக் இருக்கு. இதுல பெரிய அமௌண்ட்லாம் இன்வெஸ்ட் பண்றது வந்து ரொம்ப ரிஸ்க்கு. நீங்க வந்து ஒரு சின்ன அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. மேல போச்சுன்னா வந்து நல்லா மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 0 ஆகி போறதுக்கும் வந்து வாய்ப்பு இருக்கு. அதனால பெரிய அமௌண்ட்டெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணாம கியூபிக்ல வந்து ஒரு சின்ன ஒரு அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறது வந்து நல்லது. அப்புறமா வந்து ஹெச்டிஎக்ஸ்ல வந்து ஒரு கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஹெச்டிஎக்ஸும் அப்படிதான் லோ மார்க்கெட் கேப்பு. இதுவும் மேல போயாச்சுன்னா ஈஸியா 50x, 100x போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கீழ போய் 0 ஆகுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால லோ மார்க்கெட் கேப்லலாம் வந்து சின்ன சின்ன அமௌண்ட்ல இன்வெஸ்ட் பண்றது வந்து நல்லது. உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும்னு நெனச்சேன். நீங்க எக்ஸ்சேஞ்சில உங்க ஃபண்டெல்லாம் வச்சிருக்கிறது வந்து சேஃப் கிடையாது. இப்போ லாஸ்ட்டா வந்து வக்ரிக்ஸ் வந்து ஹேக் ஆச்சு. இப்போ Binance, Gate.io, KuCoin எல்லாமே நல்லா தான் இருக்கு. ஆனா 100% வந்து எதையும் நம்ப முடியாது. எப்ப என்ன நடக்கும் அப்படின்னு தெரியாது. நீங்க உங்க ஃபண்டெல்லாம் சேஃபா வச்சிருக்கணும் அப்படின்னா, ஹார்ட்வேர் வாலெட் யூஸ் பண்ணி பழகுங்க. அதான் நல்லது. உங்க உங்ககிட்ட வந்து ஒரு ரூ. 20,000க்கு மேலே நீங்க கிரிப்டோல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, ஒரு ரூ. 5,500 செலவு பண்ணி வந்து ஒரு ஹார்ட்வேர் வாலெட்ட வந்து வாங்கிருங்க. வாங்கி இதில நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இப்போ சேஃப்பால் வாங்கலாம். இல்ல அப்படின்னா வந்து லெட்ஜர் வாங்கலாம். லெட்ஜர்ல பார்த்தீங்க அப்படின்னா 2 டைப் இருக்கு. நானோ எக்ஸ் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா ரூ. 17,000 வரும். இதில வந்து எஸ்ன்னு ஒரு மாடல் இருக்கும். அது வந்து 9,000, 10,000 வரைன்னு நெனைக்கிறேன். இந்த மாரி நீங்க ஹார்ட்வேர் வாலெட் யூஸ் பண்றது வந்து பெஸ்ட்டு. ஏன்னா ஒரு புல் ரன்ன நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம். அந்த டைம்ல வந்து ஏதாவது ஒண்ணு நடந்து நம்ம ஃபண்டெல்லாம் போச்சு அப்படின்னா, அதோட ஒரு பெரிய கஷ்டம் இருக்காது. அதனால உங்ககிட்ட இருக்க அமௌண்ட்ட பொறுத்து ஒரு நல்ல வாலெட் வாங்கி யூஸ் பண்றது வந்து நல்லது. நெறைய பேர் அவங்ககிட்ட இருக்க ஃபுல் அமௌண்ட்டுக்கும் ஒரே காயின்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ரொம்ப பெரிய தப்பு. ஏன்னா நம்ம எல்லா ப்ராஜெக்ட்டையும் வந்து 100% வந்து நம்ப முடியாது. நம்ம ஒரு 5 ப்ராஜெக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட்ல 2 ப்ராஜெக்ட் வந்து 0 ஆகி போனா கூட, நம்மள ஒரு 3 ப்ராஜெக்ட் வந்து நம்மள காப்பாத்தும். நீங்க ஒரே காயின்ல இன்வெஸ்ட் பண்ணி அந்த ப்ராஜெக்ட் ஏதாவது ஆகி கீழ போய் 0 ஆச்சு அப்படின்னா ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால இன்வெஸ்ட் பண்ற எல்லாருமே வந்து ஒரு 5 இல்ல ஒரு 6 காயின்லயாவது வந்து பிரிச்சு இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதுதான் வந்து நல்லது. இதோட இந்த வீடியோவ முடிக்கலாம். நான் சொல்லணும்னு நெனச்ச எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன்னு நெனைக்கிறேன். இனி நான் இந்த நம்ம சேனல்ல வந்து வீடியோ போடுறது கிடையாது. இது லாஸ்ட் வீடியோ. அதனால தான் இவ்வளோ விஷயத்த வந்து இதில சொல்லியிருக்கேன். நீங்க டெலிகிராம் சேனல் அப்புறமா ட்விட்டர் பேஜ வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லா அப்டேட்டுமே வந்து அதிலேயே குடுக்குறேன். ஓகே. பை பை.